ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஒயிட் ஜோக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ரெடி பண்ண போகிறோம். பொருளை என்சாண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக என்சாண்டிங் டேபிள் தேவையான இடத்தை நம்ம இன்று ரெடி செய்ய போகிறோம். கைஸ், இன்ட்ரோ போட்டுருவோமா? என்ன தரான்? என்ன தண்டமாக கொடுக்குறான்? ஒன்றும் இல்லாமா? இன்னும் வஞ்சிச்சு தேவையில்லை கைஸ். ஐயோ, ஒன்று மறந்துட்டேன் கைஸ். வில்லேஜில் ஆளுங்களே இல்லை, அவசரப்பட்டு கொண்டுட்டேன். ஐயோ வெயிட் கெய்ஸ், நான் ஒன்று பார்த்தேன் கைஸ். நான் உங்களுக்கு காட்டல இல்லை வீடியோ பார்த்துலேயே வச்சுன்ட்டு. அதை நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன், பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. அதில் பார்த்துருந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. டைமண்ட் மைண்ட் பண்ணிட்டு நான் இடம் தெரியாமல் சுற்றி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, டைமண்ட் ஒரு டைமண்டு கீழே போட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓடி போய் எடுத்துகிட்டு நான் இப்போது எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். ஓகே, நம்ம 8 டைமண்ட் பிக்கெக்ஸுக்குது. ஓகே, எடுத்தாச்சா? போவோம், நம்ம போய் டைமண்ட் மைண்ட் பண்ணணும். ஐயோ, ஆப்சிடியன் என்ன கேஸ் இது? இந்த இடத்த நான் சீக்கிரம் ப்ளீஸ் 4 ஃபிங்கர் பிளேயர் மாதிரி நான் 4 ஃபிங்கரில் விளாட்லான்னு நினச்சேன் கைஸ். விளையாட முடியல, என்ன பண்ணுறது? ஓகே, நான் ஓடி போவோம். ஃபோன் டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ், கடுப்பாகுது. ஓகே, என்ன இது ரொம்ப கடுப்பு கைஸ். டைமண்டை மைண்ட் பண்ணுறது. எனக்கு ஒரு எஃபிஷியன்சி புக்கு வேறு வேணும், நான் தேடி நிற்கிறேன். டைமண்ட் கேக்ஸ் ஆல்ரெடி தோது. நம்ம சீக்கிரமாக ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் வேறு கட்டணும் கைஸ். நம்ம மென்னிங் புக் இருக்குது நம்மகிட்ட, மென்னிங் வில்லேஜர் இருக்கான். எக்ஸ்பி ஃபார்ம் கட்டணும் நம்ம. ஓகே, ஒன்று. ஐயோ சாரி கைஸ், வந்துச்சு நினச்சி நான் திருப்பிட்டு. இவ்வளோ லேட் ஆகுது. 2 எனக்கு தெரிஞ்சு உடச்சி நான் கையில் எடுக்கல. கண்டிப்பாக மேலே இருக்க பிளாக் நான் உடச்சிருவேன். தெரிஞ்சிச்சு, அது மட்டும் கண்டிப்பாக தெரியுது. ஓகே, கரெக்டாக வச்சிட்டேன். எதை உடையணும் அதை விட்டு கரெக்டாக மீதெல்லாம் உடையிறேன். ஓகே, இதை மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் வேலை முடிஞ்சுது. ஓகே, கரெக்டாக இது தெரிஞ்சு 4 இருக்கணும். உள்ளே 4 இருக்குது கைஸ். ஓகே, இப்படி புக்கும் இருக்குது. போகிறோம், செய்கிறோம். கொஞ்சம் புக் ஷெல்ஃப் வேறு செய்யணும். நிறைய வேலை இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டுக்குவோம். பாருங்கள், நீ எது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு நீர் டச்சு பாருங்கள். 4 ஃபிங்கரில் உள்ள நிறைய ஃபோன் டச் ஒத்துக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஓடுறேன், அழுத்து பிடிக்கிறான். நினச்சி இந்த தம்பு அதான் கட்டை விரலில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து விளையாடும் போது கை கொஞ்சம் எண்ணெயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுக்குன்னு தெரியல கைஸ். இத்தனை நாள் வீடியோ வர்றதுக்கு என்ன மன்னிக்கவும். அது தெரியாமல் தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதை விடுங்க. நீ வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னது தான். நம்ம என்சாண்டிங் டேபிள் ரெடி மட்டும் தான் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வீடியோ சொன்னது அங்கே யாரோ காட்டுக்கிறீங்க கைஸ். நம்ம அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஸ்ட்ரிப் மைனிங் போய்டுவோம் நம்ம கைஸ். எல்லோரும் மறக்காமல் ஃபன்னி கேமரோட சேனலில் போய் பாருங்கள் கைஸ். அவர் சேனலில் கொஞ்சம் நாள் வியூஸ் போடன்னு இருக்காரு. அவர் சேனலில் போய் பாருங்கள் கைஸ். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய யூடியூபர் அவர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய யூடியூபர் அவர். என்ன யார் சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய யூடியூபர் தான். அவரோட சேனலில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், மறக்காமல். ஆல்ரெடி 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாரு. நம்ம தான் இன்னும் 50 கூட ரீச் பண்ணல. எப்படியாவது ரீச் பண்ணிடணும் கைஸ். நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருப்பீங்க, ரீச் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு டேபிள் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணுறோம். அண்டர் கிரவுண்டில் தான் நான் இது கட்ட போகிறேன். மேலெலாம் கட்டுறதுக்கு இடம் இல்லை நம்மக்கிட்ட. அண்டர் கிரவுண்டில் தான் கட்டணும். நிறைய தேவைப்படுது புக் ஷெல்ஃப். இந்த புக்கு தான் பெரிய தொல்லையாக இருக்குது. ஆனால் எனக்கு ஃபெதர் ஃபாலிங் 4 கிடச்சா நான் அதை விட்டோன்னே எனக்கு மனசே கேட்கல கைஸ். ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்டா இப்படி ஆகுது நம்மளுக்கு மட்டும் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் நான். அந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ். எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த ஃபீலிங்கே? எனக்கு ஒரு வெறியத்தை நம்ம இருந்துச்சு. எனக்கு அந்த மனசுக்குள்ளே ஒரு வெறி, சரியான வெறி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இதெல்லாம் மட்டும் போட்டுடலாம். ஓகே, நைஸ். இன்னும் ஒன்றே ஓகே கைஸ், ரெடி பண்ணியாச்சு. 11 தான் நம்மளால் ரெடி பண்ணி வெயிட் பண்ண தூங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கரெக்டாக 4 ஃபிங்கரில் 4 ஃபிங்கர் அவ்வளோதான். பார்த்தீங்களா? திரும்ப தூங்கி எழுந்திரிச்சிட்டு போயிடுவோம். ஓகே, திரும்ப போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு போக வேண்டியதா கைஸ். கூட இருந்த அந்த வாய்ஸ் ஒரு மாதிரி வச்சு அந்த மிருகத்தனமாக ஒருத்தவன் பேசுவானே என் கூட,
அவனுக்கு என்ன கைஸ் பேர் வைக்கலாம்? டெவில்னு வைக்கலாமா, என்மா வைக்கலாமா, என்ன பேர் வைக்கலாம்? டேய் தயவு செஞ்சு தூய தமிழ்லாம் பேசாதடா, வெறியாகுதுடா எனக்கு. சரி, நீங்கள் என்னை இப்படி வெறியேத்துற, நான் வெறியானா யாரை என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ கைஸ், இவன் கூட பேசினா தண்ணியை மறந்துட்டேன் கைஸ். நான் கைஸ் இது இவன் வெறியேற்றுறான், அதுவும் வெறியேற்றுது. சின்ன கேட்கல கைஸ். நான் கொண்டாடி இது கூட சண்டை போட்டிருந்தேன், எதுக்குன்னே தெரில, கிறுக்குத்தனமாக பண்ணியிருந்தேன் கைஸ். ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. இந்த போராட்டத்துக்காகவும் ஒரு லைக் நீங்கள் கொடுக்கலாம், தப்பில்லைல்ல. அப்படியே கை கட்டுற தூரத்தில் இருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனு இதோ ஸ்க்ரீனில் காட்டும் பார்த்தீங்களா, அதை அப்படியே அழுத்திட்டு போயிடுங்க பார்ப்போம். ஓகே கைஸ், தண்ணி கூட போராடி நம்ம ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் ஏற்ற மாதிரி ஆகிக்கணும். ஏதாச்சும் இன்னொரு இடத்துல தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிளாக் உடச்சா கூட தண்ணி வருமோ? வெயிட் பண்ணுங்க. ஆமாம் கைஸ். ஐயோ, இது பெரிய தொல்லையாக இருக்குது கைஸ். ஏன் என்னை தொல்லை பண்ணுறது வந்துதுங்களா இதுங்களா? ஓகே கைஸ், என் தெரிஞ்சு நான் பேசாமல் இந்த நடுவில் இருக்க இந்த கழுங்கு எல்லாத்தையும் வச்சிடலான்னுக்கிறேன். கண்டிப்பாக இல்லைனா பத்தாது நம்மளுக்கு இடம். நீங்களே சொல்லுங்கள் கைஸ், இந்த இடத்துல வச்சுக்கலாமா இல்லை மேலே மாற்றிடலாமா இடத்த? நம்ம டைமண்ட் மைனிங் போக தான் போகிறோம், என்ன ஸ்ட்ரிப் மைனிங் போக போகிறோம். நம்ம கேவலில் கிடைக்கிற டைமண்ட் நம்மளுக்கு பத்திர மாதிரி தெரில, பத்திர மாதிரி இல்லை, சுத்தமாக இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நம்ம இது எல்லாத்தையும் உடச்சிட்டு மட்டும் ரெடி பண்ணிப்போம் ப்ளீஸ். இந்த இடத்த அப்படியே ரெடி பண்ணால் வந்து உங்களை பார்க்கட்டா? ஓகே கேஸ், நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம புக் ஷெல்ஃப் தான் ப்ளேஸ் பண்ண. வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல என்சாண்டிங் டேபிள் ஒரு பிளாக் கேப் விட்டு 1 2 3 அப்படியே ஒரு பிளாக் எல்லாத்துக்கும் ஒரு பிளாக் மட்டும் கேப் விட்டு எல்லாத்தையும் வைக்கணும். ஓகேவா? 1 2 3 இதுக்கேற்ற மாதிரி 1 2 காலி. ஓகே கேஸ், எனக்கு இது ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லைட்டாக கிறுக்குத்தனமாக பேசுகிறேன்னா இருக்கலாம், சொல்லலாம், தப்பில்லை. நான் லைட்டாக கிறுக்குதான். பார்த்தீங்களா, என்சாண்ட் பண்ண பொருளை வச்சு அது என்சாண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு நான் என்சாண்டிங் டேபிளில் வச்சேன். பார்த்தீங்களா, அதுவும் காப்பர் பொருள்லாம் வைக்கிறேங்க. நான் என்னன்னு சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் திரும்ப பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் பாருங்களேன். எல்லாத்தையும் வச்சு என்னென்ன வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஷீல்டு வச்ச பாருங்களேன். என்னை எவ்வளோ கிறுக்க பையனாகிறேன் நான். லூட்டிங்க்கு கொடுக்குறான் ஸ்டோன்ஸ் வாடுக்கு. பரவாயில்ல பண்ணி நல்லா வந்தான். 19 XP தாங்க இருக்குது. நான் ஃபுல்லாக ஏற்றணும். அது வந்து ஒரு 30 XP இருந்தால் தான் மேக்ஸ் லெவலு. நம்மளுக்கு இந்த லேப்பிஸ்க்கெலாம் பிரச்சனை இல்லை, லேப்பிஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே கேஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் கேஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.